ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ ரீசெண்டாக வந்து ஐஃபோன் சார்ஜர் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் டிஜிட்டல் போயிருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் போகும்போது என் கண்ணில் முதல்ல மாட்டினது ஐஃபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் தான். சரி 15 ப்ரோ மேக்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசை. ஏன்னா வாங்க முடியாத விலையில் இந்த ஃபோன் இருக்குது. அரௌண்ட் ஒரு 1.5 லேக்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ 1.5 லேக்ஸ்க்கு இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். டக்குன்னு என் கண்ணில் மாட்டின 15 ப்ரோ மேக்ஸில் 2 வித்தியாசம் சடனாக பார்த்தேன். ஒன்று இதோட டிஸ்பிளே, ரெண்டாவது அந்த ஆக்ஷன் பட்டன். ஸோ டிஸ்பிளே வந்து பழைய ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை இப்போ 15 சீரீஸாக இருக்கட்டும், இந்த 15 சீரீஸில் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் வந்து நியூ டிஸ்பிளே, அதாவது அந்த பெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமல் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி டைட்டானியம், ஸோ கிரேட் 5 டைட்டானியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜெரிரிக் அண்ணாச்சி உடச்சி காமிச்சார், அது வேறு விஷயம். ஆனாலும் இது ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். ஸோ அதனால் வந்து பில் குவாலிட்டியில் குறைய சொல்ல தேவையில்ல. ஐஃபோன் எப்போவுமே பில் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஆப்பிளோட அந்த ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி தான். ஆனாலும் எனக்கு இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததா அப்படின்னா 1.5 லேக்ஸுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கேமராவில் போனேன். இதில் வந்து 3 கேமரா இருக்குது. ஒன்று வந்து 48 மெகா பிக்சல் அண்டு 12 மெகா பிக்சல் பெரிஸ்கோபிக் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க, 5x ஆப்டிகல் ஜூம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் தான். ஸோ ஐஃபோனை பொறுத்தவரை ஃபோட்டோகிராஃபியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் வீடியோகிராஃபியில் நறுக்குன்னு இருக்கும். நீங்கள் அவுட்டோரில் வந்து வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அது இன்னைக்கு தேதிக்கும் வந்து ஆப்பிள் தான் சொல்லணும். நீங்கள் 12 சீரீஸ்லேருந்தே வீடியோகிராஃபிலே இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 4K 60 FPSல டால்பிஆர் ப்ளஸ் SDR வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கலாம். அது இன்னைக்கு தேதிக்கு ஆண்ட்ராய்டில் எந்த மொபைலுமே இல்லை. டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுற டிஸ்பிளேவே இப்போ தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இவங்க 12 சீரீஸ்லேயே அதை கொடுத்துட்டாங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டைனாமிக் ஐலாண்ட் இருக்குது. அதுவும் நீங்கள் கம்பேர் வித் நீங்கள் ஐஃபோன் 15ஓட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்தவொடனே டக்குன்னு நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இதோட பீக் பிரைட்னஸ். ஸோ டிஸ்பிளேலேயே வந்துடும். 2000 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் போகும் இனிமேல். இது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் 1200 நெட்ஸ் தான் பீக்கு. இப்போ 2000 நெட்ஸுன்றது வந்து நீங்கள் டேரெக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் ஐஃபோனில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்னா அதை டாட்டல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பிரைட்னஸ்லாம் கம்மி பண்ணிவிடும் ஒரு கட்டத்தில். ஏன் இந்த ஃபோனுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக இதை சொல்கிறேன்னா, இதில் இருக்கிறது 17 ப்ரோ, அதாவது A17 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 3 nm சிப்பு தான் கொடுத்துருக்காங்க. 3.84 GHz வந்து கிளாக் ஸ்பீடில் வந்து இது பேர் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோன் கொதிக்குது, ஃபோன் மெல்ட் ஆகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெட்டிட்டில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக இந்த ஃபோனை பற்றி குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபோன் அந்தளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஃபோனை வாங்குகிற நீங்கள் மறக்காமல் ஒரு கேஸை வாங்கி போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் 15 ப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.